ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்பி அன்பாக்சிங் வீடியோவில் என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு தோடு மாட்டலோட அன்பாக்சிங் தான். இந்த பாக்ஸை எப்படா பிரிக்கிறதுன்னு பார்த்தேன். கத்திரிக்கோலெல்லாம் பிரிக்க முடியாது, கையிலே பிரிச்சுருவோம். நம்ம ஆயுதம் கையே இருக்கேன்னு சொல்லிட்டு கையிலே பிரிச்சுட்டேன். இந்த தோடு மாட்டலுக்குரிய ரேட்டிங் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, தோடோட ரேட்டிங் வந்து 10க்கு 10 கொடுத்துடலாம். ஆனால் மாட்டலோட ரேட்டிங் வந்து 10க்கு 5 தான் கொடுக்கலாம். ஏன்னா மாட்டல் வந்து டிசைனு ப்ரைஸ் எல்லாம் ஓகே, பட்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்தா அந்து போகும் போல், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யாராச்சும் பிடிச்சாங்கன்னா அந்த பேரும் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். ஆனால் யாராச்சும் தெரியாமல் பிடிச்சிட்டாலோ இது பண்ணிட்டாலோ அந்த போயிடும். அந்த மாதிரி இருக்குது மாட்டலோட குவாலிட்டி. பட்டு ப்ரைஸு டிசைன்ஸு எல்லாமே ஓகே. தோடு வந்து உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. தோடு வந்து தங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. இது வந்து குவாலிட்டி